இயேசு தன்னுடைய சீஷர்களை குறித்து சொன்னார், என் சகோதரருக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள். அந்த சகோதரர் யார்? அவரை பின்பற்றின சீஷர்தான். அவரை கைவிட்டு ஓடி போனவர்கள், அவருக்காக ஜெபத்திலே தாங்காமல் உறங்கி விட்டவர்கள், இந்த சீஷர்கள்தான் அவரை மறுதலித்தவர்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, அவர் உயிரோடு எழுந்த பொழுது, மகிமையான ஒரு அனுபவத்தை பெற்ற பொழுது, உலகத்தில் நடந்த எல்லா சம்பவங்களிலும் ஒரு மேன்மையான சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த பொழுது கூட, அந்த மகிமையிலே நின்று கொண்டு அவருடைய சீஷர்களை அவர் சகோதரர் என்று அழைத்தார். அந்த மீனவர் என்று சொல்லவில்லை, என்னை பின்பற்றினவர்கள் என்று சொல்லவில்லை, என்னுடைய சிநேகிதர் என்று கூட அங்கு சொல்லவில்லை. என் சகோதரரிடத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள். அந்த நேரத்திலும் அவர் தம் சீஷர்களை சகோதரர் என்று அழைத்தார். சங்கீதம் 133 சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.